கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதரைய சுபூலியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த முதல் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி கொலேசியருக்கு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், 277வது பக்கம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானத்திற்கு தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, அன்பை நீங்கள் எப்படி தரித்து கொள்ள வேண்டும், அன்பை ஏன் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறீங்க. வெள்ளை அங்கி தரித்து கொள்ளலாம், சிவப்பு அங்கி தரித்து கொள்ளலாம், மஞ்சள் அங்கி தரித்து கொள்ளலாம், கருப்பு அங்கி தரித்து கொள்ளலாம், இன்னும் பலவிதமான சாம்பல் நிற அங்கிகளை தரித்து கொள்ளலாம். அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்து நம்முடைய வஸ்திரத்தை தரித்து கொள்கிறோம். சிலர் அணிகலன்களை தரித்து கொள்கிறாங்க, சிலர் நல்ல உயர்ந்த வகையான கடிகாரங்கள், இன்னும் இருக்கக்கூடிய பாதரட்சைகளை தரித்து கொள்கிறாங்க. ஆனால் கொலேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக எழுதுகிறாரு. அன்பு என்கிற சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இந்த சற்குணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் அனைத்து குணங்களையும் உள்ளடக்கிய ஒன்றைத்தான் அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு. சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எல்லா குணமும் அதுக்குள்ளே வந்தால் தான் அது ஒரே குணமாய் அவர் காண்பிக்கிறார். சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. ஏன் அந்த அன்பை நம்ம தரித்து கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்தில் காண்பித்து தேவன் கொடுத்த வார்த்தைக்குள்ளே கடந்து போனால் நல்லது. 1 யோவான் எழுதின நிருபம் பின்னாடி பகுதியில் 328வது பக்கத்துக்கு தயவுசெய்து எல்லாரும் கடந்து வாருங்கள். 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 328வது பக்கம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன் நம்ம அன்பை தரித்து கொள்ள வேண்டும்? காரணம், தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அவன் தேவனை அறிந்தவன் அல்ல. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைவாய் உள்ளவர், அன்பிலே அவர் குறைவே அற்றவர், அன்பிலே அவர் அரை குறை அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிற ஒரு தேவன். இதைத்தான் பவுல் கொலேசு சபைக்கு எழுதுறாரு. அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பை தரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாய் மாறும், மகிமையாய் மாறும், மேன்மையாய் மாறும், மகத்துவமாய் மாறும், அற்புதமாய் மாறும். முதலாவது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறாரு. அதே 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாருமே இந்த காலை நேரத்துக்கு நீங்கள் வேறே சிந்தைக்கு இடம் கொடாமல், ஐத்தீகின் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் எல்லாம் உற்சாக மனதோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நீங்கள் வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் வார்த்தையை கேட்பதற்காகத்தான். நீங்கள் ஆராதிப்பது, பாட்டு பாடுவது இதெல்லாம் அடுத்த காரியம். இந்த காலை வேளையில் வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் வல்லமையுள்ளது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியது. வேதம் சொல்கிறது, கடைசி நாளில் இந்த வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை மனுஷனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. அதனால் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார். 18வது வசனத்தை பாருங்க. அன்பிலே பயம் இல்லை. தேவன் அன்பா இருக்கிறார். அவரிடத்துல வருகிற நமக்கு பயம் இருக்கக்கூடாது. பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. வேதம் சொல்லுது பாரு, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளவது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப அன்பு இருந்தாலே அது பயத்தை உனக்கு கொண்டு வராது. தேவன் மேல உனக்கு பூரண அன்பு இருந்தா அவரை குறித்து நீ பயப்பட மாட்ட. தருவாரா, தரமாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, போவானா, போகமாட்டானா, இதெல்லாம் உனக்குள்ள ஏன் வருதுன்னா
நீ அன்பு செய்ய வேண்டிய அளவு நீ அவரை அன்பு செய்யாதபடினால் உனக்குள்ளே சந்தேகமும் பயமும் வருகிறது. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் நரகத்தில் பங்கடைவார்கள். ஏசப்பா 365 தடவைக்கு மேல சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க வேதாகமத்தில் அதிகமாய் வருகிற ஒரு வார்த்தை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. அப்ப இன்றைக்கு நமக்குள்ளே ஏன் பயம் வருகிறது தெரியுமா? அன்பிலே நம்ம பூரணம் இல்லாததுனால தான். தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பில் அரை குறையா இருக்கிறதுனால தான் நமக்கு பயம் வருது. தருவாரா தரமாட்டாரா, ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா, உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நல்லது நடக்குமா நடக்காதா, இந்த கேள்விகள்லாம் ஏன் உங்களுக்குள்ளே உதயமாகிறது என்றால் உங்களுடைய அன்பிலே இன்னும் பூரணம் இல்லை. ஏனென்றால் அன்பானது பயம் இல்லாதது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அன்பிலே பயம் இல்லை. இயேசுபாவை நீங்க உண்மையிலே நேசிச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் என்பது கொஞ்சம் கூட துளி அளவு கூட இருக்காது. பாருங்களேன், மகதலேனாள் மரியாள் அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறையின் இடத்துல போனாலாம். அவளுக்கு பயம் இருந்தா போயிருப்பாளாம். என் ஆண்டவரை எங்க வச்சிங்க சொல்லுங்க எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கேட்கிறாள்னா அவளுக்குள்ள பயம் இருந்தா அப்படி கேட்பாளாம். காரணம், அவளுடைய அன்பு பூரணமான ஒரு அன்பா இருந்தது. பாருங்கள், இந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு இந்த வசனம் எல்லாருக்குமே மனப்படமா தெரியும். ஆனா அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிறோமாங்கன்னா மிக குறைவாய் நம்ம இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 239வது பக்கம். இந்த காலை வேளையில வைரத்தை போல பட்டதீட்டி பார்க்கலாம், நமக்குள்ளே இன்னும் எவ்வளவு குறைவு இருக்கிறது என்பதை ஆவியானவர் தெளிவுபடுத்தி நமக்கு காண்பிப்பார். 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அன்பு நீடிய சாந்தமும். நல்லா கவனிக்கிற, அன்புக்குள்ளே இவ்வளவு அடங்கி இருக்கு. நீடிய அன்பு அப்படிங்கிறது ஒன்று. ஆவியின் கனியோ அப்படின்னு எழுதுறாரு. ஆவியின் கனிகளோன்னு அவர் எழுதலை. இங்கு பாருங்க, அன்பு தான். அன்புக்குள்ள இத்தனை சுவாபம் உள்ள அடங்கி இருக்கு. அந்த அன்புல என்னென்ன இருக்குமா? முதல்ல சாந்தம் இருக்கும், நீடிய சாந்தம். அன்பு இருந்தா நமக்கு கோபம், எரிச்சல், டென்ஷன், முறுமுறுப்பு, கசப்பு, விரோதம் வரவே வராது. ஏனென்றால் அன்பு பயமில்லாதது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அடுத்து பாருங்க, தயவு உள்ளது. அன்புக்கு போராமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமார்ப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். எல்லாமே குறைஞ்சு போயிடும். தீர்க்க தரிசனமும் மற்ற அறிவும் மற்றும் அந்நிய பாஷைகள் எல்லாம் கூட ஒளிந்து போகும், குறைந்து போகும், அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு நாளும் அழியாது. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்க, 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு. மனுஷ அன்பு நான் சொல்லலை, இந்த உலகத்தின் அன்பை நான் சொல்ல. உலக அன்பு தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். இந்த உலக அன்பு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய அன்பு பரலோகத்தில் இருந்தா அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். பாருங்களேன், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதான் தேவன் மேல நம்ம கொண்டிருக்கிற அன்பினுடைய ஆழம். இதைத்தான் பவுல் ஒரே வரியில் எழுதுறாரு. அன்புக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்களேன். அதை நல்லா பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா அன்புக்குள்ளதான் சாந்தம் இருக்குது, அன்புக்குள்ளதான் தயவு இருக்குது, அன்புக்குள் போராமே இருக்காது. நீங்க ஒரு பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, கணவன் மேல வச்சிருக்கிற அன்பு, தேவன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் நீங்க கவனமா கவனிச்சு பாருங்களேன், அதுல போராமே இருக்காது. உன் வீட்டுக்காரர் நீ எவ்வளவு என்ன செஞ்சாலும் போராமப்பட மாட்டேன், பிள்ளைகள் மேல நீ போராமப்பட மாட்டேன். அது மேல தேவன் நம்ம கொடுத்த அந்த அன்பில போராமை இருக்கக்கூடாது. இப்படியே அவர் எழுதிக்கிட்டே வர்றார். புகழ்ச்சி அடையாது, தன்னைத்தானே புகழாது, இருமார்ப்பா இராது. நீங்க ஒரு பிள்ளைரை நேசிக்கிறீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருமார்ப்பா இருக்க மாட்டீங்க, எவ்வளவு வேணாலும் இறங்கி அவங்கள இடத்துல பேசுவீங்க. ஏன்னா தேவன் காட்டி கொடுத்தவனையும் தேடி வந்தாருங்க. அவருடைய அன்பு பாருங்க. காட்டி கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு விலகி போனாரா? மறுதளிச்சுட்டானேன்னு சொல்லி விலகி போனாரா? அல்லது
புறம்பே தள்ளினார்கள் என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு போகாமல் இருந்தார். அவருடைய அன்பு மாயையான அன்பு கிடையாது, நேசமான ஒரு அன்பு. அவருடைய அன்பு ஒளிந்து போகிற அன்பு இல்லை, நிலைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பு இருமார்ப்பா இருக்கிற அன்பு கிடையாது, தேடி போன அன்பு. சந்தேகப்பட்ட தோமாவை தேடி போன அன்பு. அவன் சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறான், அங்க போய் அவனை கர்த்தர் பேசுகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவன் இந்த காலை வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அன்பு. இந்த அன்பை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு, அன்பை தரித்துக்கொள். இது மாதிரி அன்பு நமக்குள்ளே இருக்கணும். ஒரு வஸ்திரத்தை போல அன்பை தரித்துக்கொள்ளணும். நம்முடைய முகத்திலிருந்து, இருதயத்திலிருந்து, உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஏசப்பாவுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டுச்சு. நம்முடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்படணும். பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அருமையான ஒரு வசனம். மத்தேயு 5:48. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்கம் நம்பர் 8வது பக்கம் வாசிக்கலாமா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். எல்லா குணங்களையும் உள்ளடக்கிய அன்பு உடையவர்களாய் இருங்கள். அதான் பூரண சர்க்குணர். அதுக்கு மேல் வசனம் பாருங்களே, அழகா 44வது வசனம் எல்லாரும் படிக்கலாம். நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் இது நம்ம செய்கிறோமானா ரொம்ப தூரம் தள்ளி நின்று இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசப்பா சொன்ன வார்த்தை வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை, அன்பு இருந்தால் யாரை சிநேகிப்போம்? நம்மளையே நம்ம சிநேகிக்கிறதுனால என்ன அர்த்தம்? 46 வசனம், அந்த வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் திரும்ப அங்கே போயிடலாம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களையே நேசிக்கிறவங்களையே நீங்கள் நேசிச்சுக்கிட்டு இருந்தா, உங்களை கூப்பிடுறவங்களையே நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு விருந்து பண்ணுறவங்களுக்கே நீங்கள் விருந்து பண்ணிக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கே நீங்கள் உதவி செய்துக்கிட்டு இருந்தா என்ன பயன்? அதனால ஒன்றுமே இல்லையா? உனக்கு அவர் செய்கிறாரு, நீ அவருக்கு பதில் செய்கிற. அவர் உன்னை கனம் பண்ணுறாரு, நீ அவரை கனம் பண்ணுற. அவர் உனக்கு மரியாதை செலுத்துறாரு, நீ அவருக்கு மரியாதை செலுத்துற. அவர் உனக்கு உதவி செய்கிறாரு, நீ அவருக்கு உதவி செய்கிற. அவர் வீட்டுக்கு போனால் உன்னை உட்கார சொல்கிறாரு, அதனால நீ அவர் வீட்டுக்கு வந்த, அவர் உன் வீட்டுக்கு வந்தால் உட்கார சொல்கிற. இதைத்தான் சொல்கிறார், உன்னை நேசிக்கிறவங்களையே நீ நேசித்தா உனக்கு பலன் என்ன? மேலே மீண்டும் போவோம். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அப்போ யாரை நம்ம சிநேகிக்கணுமா? சத்துருக்கள். நம்ம சில பேருக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நல்லா கவனிக்கணும். பிரச்சனை எங்கே இருக்கு? வீட்டில் தான் இருக்கு. நம்ம வீட்டுக்காரர்கள் தான், பழகினர்கள் தான், நண்பர்கள் தான், சிநேகிதர்கள் தான், மதித்தவர்கள் தான் நமக்கு இப்போ என்ன ஆயிட்டாங்க? சத்துருவாக மாறிட்டாங்க. அப்போ அவங்கள தான் நம்ம நேசிக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? உங்களை சபிக்கிறவர்களை, நம்ம அதெல்லாம் செயல்படுத்துறோமா? சபிக்கிறவனை நம்மளும் சேர்ந்து சபிக்கிறோம். அவங்கள ஆசீர்வதிக்கணுமா? ஏனென்றா தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் எங்கேயுமே சபித்ததாக வேதத்தில் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்க கிருபை பெற்றிருக்கிறார். பாருங்களேன், லாபான் கூட சொல்றார் ஒரு வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன். லாபான் இளையசரை கூப்பிடுறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாப்பா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நீ ஏன் வெளியே நிற்கிற, உள்ள வா. லாபானுடைய வாயிலிருந்து கூட அந்த வார்த்தை வருகிறது. மரியாள் வீட்டுக்கு கேப்ரியல் வந்தன்னு சொல்றேன், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்க, சத்துருவை சிநேகிங்கள். அப்ப நீங்க அன்பு நிறைந்திருந்தா உங்க சத்துருவை சிநேகிப்பீங்க. அடுத்த வார்த்தையை பாருங்களே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு பேசுங்க, நீங்க நன்மை செய்யுங்கள். பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஏசப்பா எழுதி வச்சிருக்கிற பத்தியா? நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. அப்ப என்னென்ன செய்யணும்? சிநேகிக்கணும், ஆசீர்வதிக்கணும், நன்மை செய்யணும், ஜெபம் பண்ணணும். 4 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, யாரை சிநேகிக்கணும்? சத்துருக்களை சிநேகிக்கணும். யாரை ஆசீர்வதிக்கணும்? உங்களை சபிச்சு உங்களை விளங்காமல் போ, உருப்பிடாமல் போ, நீ விளங்கக்கூடாது, உன் வீட்டில் அப்படி சொல்றான் இல்லையா, அவனை எல்லாம் நீங்க பிளஸ் பண்ணணுமா, ஆசீர்வதிக்க. நல்லா இருப்பா, நீ நல்லா இரு, என்னை நீ சபிக்க நீ நல்லா இருக்கணும், அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கணுமா. அடுத்து யாருக்கு நன்மை செய்யணுமா?
உனக்கு பகை பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கான்ல, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான்ல, உன்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கான்ல, உன்னை வீட்டில் உனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான்ல, அவனுக்கு என்ன செய்யணுமா? நீயே நன்மை செய்யணுமா? அடுத்து அழகா சொல்றாரு, நிந்திக்கிறவர்கள், சீமேயி மாதிரி உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்கள், உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள், உன்னை எச்சில் துப்புறவர்கள், உன்னை காரி உமிழ்கிறவர்கள், கன்னத்தில் அடிக்கிறவர்கள், தலையில கொற்றவர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? இன்னும் கொஞ்சம் வசனத்தை பாருங்க, 39ஆம் வசனம், அதே அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு, ஆமென், தீமையா இருக்கா, பிரச்சனையா இருக்கா, அதோட போய் நீ எதிர்த்து நிற்காத. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், இது எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு செய்யறோம்? லைவ்ல நிறைய பேர் பார்க்குறாங்க, உலகம் பூரா பார்க்குறாங்க. எங்கேயோ ஒருத்தருக்கு இது பேசப்படும், உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல. இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், அது உலகத்தின் பல பகுதிகளுக்குள்ள அது கடந்து போகும், பார்க்கிற ஜனங்களை தொடும். நம்ம மறு கண்ணத்தை காட்டுறோமா? ஒரு கண்ணத்தில் அடித்தா நம்ம இன்னொரு கண்ணத்தில் அடிக்காமல் வீட்டுக்கு வர மாட்டோம். அடிக்காட்டி தூக்க அந்த ஆவி போவா சாவி மாரி இளைப்பாறவே ஆறாது. ஏன்னா இன்னும் நம்ம அன்பு தரிக்கலைங்க, வம்ப தரித்து கொண்டு இருக்கிறோம், பகையை தரித்து கொண்டு இருக்கிறோம், முன்விரோதத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம், கசப்புகளை, காடி கலந்த கசப்புகளை நமக்குள்ளே தரித்து வைத்திருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, அதெல்லாம் கலட்டி கீழே போட்டிருப்பா. அழுக்கு வஸ்திரம் யோசுவா தரிச்ச மாதிரி நீ அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிருக்காத, அதெல்லாம் கலட்டி கீழே வச்சுட்டு என்ன தரித்துக்கொள்? அன்பை நீ தரித்துக்கொள். அரைந்தாங்களா? பரவாயில்ல, இன்னொரு அடி அடிங்க. தலையில் கொட்டுறாங்களா? இன்னொரு கொட்டு கொட்டுங்க. வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? பரவாயில்ல, நீங்க சொல்றபடி நடந்துக்கலாம். அப்படி இதுதான் அன்பு. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமார்ப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. நமக்கு அன்பு ஒளியுதா? காரணம் அது உண்மையான அன்பா இருந்தா ஒழியாது. அது இடையில வந்த அன்புனால ஒளிஞ்சு போயிடும். என்னதான் செஞ்சாலும் அந்த அன்பு நமக்குள்ள எப்பொழுதுமே வற்றாத நீரூற்றாய் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில் இந்த காலை தியானத்திற்கு வைக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும்? ஏசப்பாட்ட ஒருத்தன் ஓடி வர்றான். அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏசப்பா சொல்ற அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அதற்கு இயேசு, பக்க நம்பர் 29வது பக்கம், புதிய ஏற்பாடு, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், விரும்பினால். இந்த விரும்பினால்ங்கிறது பல இடத்துல வருது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்பினால். இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால். உங்ககிட்ட தான் சாய்ஸ் இருக்கு, உங்ககிட்ட தான் வாய்ப்பு இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், உனக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அங்க பாருங்க, படுத்திருக்கான் 38 வருஷமாய். அவனிடத்துல போய் கர்த்தர் கேட்கிற வார்த்தை, சுகம் பெற வேண்டும் என்று, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உண்மையிலேயே நீ சுகம் பெறணும் விரும்புறியா, இல்லை சும்மா படுத்து கிடக்குறியா? உனக்கு எல்லாமே எப்படியாவது சாப்பாடு வந்துடுது, அவனுக்கு எப்படியாவது சாப்பாடு வந்துடும். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கத்தான் செய்யும். அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அவனை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. 38 வருஷமா அவன் எந்த வேலைக்கு போகல, அவன் படுத்து தான் கிடக்குறான். 3 வேளையில அட்லீஸ்ட் 2 வேளையாவது அவனுக்கு சாப்பாடு வந்துடும், எல்லா தேவையும் அவனுக்கு சந்திக்கப்படுது. ஆனால் சுகம் பெறணும்னு அவன் விருப்பம் இருந்தா அதுக்காக அவன் கிரியை நடப்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, கிரியை செய்யாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு எழுப்புதலை காணணும்னா கிரியை வேணும், ஒரு அற்புதத்தை ருசிக்கணும்னா கிரியை வேணும். கிரியே இல்லாமல் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார், நம்ம தான் கிரியை செய்யணும். எழுந்து தூசியை உதறி விட்டு எலும்புங்கிறார். அவன் சுகம் பெறணும்னா எலும்பு, படுக்கை எடுத்துட்டு கிளம்பு, நான் சொல்ற திசையை நோக்கி ஓடுங்கிறார். சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதே வார்த்தையை இன்னொரு கேட்கிறாரு. வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை நீங்க படிக்கணும் கட்டாயம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த வசனம் தேவை. மத்தேயு 16:24. இந்த வசனம் இப்படியே இருக்கட்டும். 16:24 ஒரு டச் பண்ணிட்டு இங்க வந்துடலாம். அங்க சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு வார்த்தை 16:24. மத்தேயு 16:24. இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இப்போ உங்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்க என் பின்னாடி வர விரும்பினால், ஊழியம் செய்ய விரும்பினால், ஜெப வீரனாய் மாற விரும்பினால், தீர்க்கதரிசியாய் மாற விரும்பினால், அப்போஸ்தலனாய் மாற விரும்பினால், எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய விரும்பினால், செய்யணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? முதல்ல அழகா சொல்றாரு, செய்ய விரும்பினால்
பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே முதல்ல வெறுக்கணும். எதெல்லாம் வெறுக்கணும்? ஒரு பெரிய பட்டியலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்களே, எதெல்லாம் வெறுக்கணும்னு கர்த்தர் அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கதே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். எதெல்லாம் வெறுக்கணும் ஒரு மனுஷன்? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும். நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் முதல்ல திருமணத்துக்கு இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், தாயையும் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திரு. அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க 10 கட்டளை ஒரு கட்டளை பாருங்களேன், தாயையும் தகப்பனை கனம் பண்ணினால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அப்படி ஒரு வசனம் இருக்கு. இங்க ஒரு வசனம் இருக்கு, தாயையும் தகப்பனையும் தகப்பனையும் தாயையும் என்னிலும் அதிகமாய். மூணையும் எப்படி எடுத்துக்கிறது? கவனமா எடுத்துக்கணும். மனைவியோடு வாழ்றப்ப தாயும் தகப்பனையும் விட்டுறணும். கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஊழியத்துக்கு போற நேரத்தில் தாயும் தகப்பனையும் இயேசுவோட அதிகமாக நேசிக்க கூடாது. நம்ம சொல்றோம் வரணும்னு விருப்பம் தான் பிரதர், அம்மாவை பார்த்துக்கணும். வரணும்னு ஊழியம் செய்யணும்னு ஆசை தான், அப்பாவை பார்த்துக்கணும். இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, தாயையும் தகப்பனை என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரே வார்த்தை. மனைவியோடு வாழ ஆசை தான், ஆனா அம்மாவை விட முடியாது, அப்பாவை விட முடியாது. அப்பாவும் வேணும், அம்மாவும் வேணும், மனைவியும் வேணும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, தாயின் தகப்பனை விட்டு நீ மனைவியோடு என்ன பண்ணன இசைந்திரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்கு உடைவு காரணம் யார் தெரியுமா? தாய் தகப்பன். பிள்ளைய அம்மா வளர்த்துட்டு கட்டி கொடுத்துட்டும் மனைவி கிட்ட விடவே மாட்டாங்க, தாங்கூடையே வச்சுக்க ஆசைப்படுவாங்க. மனைவியோடு அவன் வாழ்வதை தாயால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளை விட அவன் நேச்சு அவ பின்னாடி போயிடுவானோங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த அன்பை தக்க வைத்து கொள்ள நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளாத மகன்களும் அம்மாவையும் மனைவியும் சேம் ஈக்குவலா பார்க்குறாங்க. அம்மா தான் எனக்கு முக்கியங்கிறப்ப குடும்பம் உடஞ்சு போயிடும். கர்த்தர் அங்கே அழகா சொல்றாரு, தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்து இருக்கணும். அப்போ விட வேண்டிய இடத்துல விடணும், கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும். ஊழியத்தின் நேரத்தில் தாயையும் தகப்பனையும் அவரை விட அதிகமாக நேச்சா பாத்திரம் நல்ல. அப்போ எப்படி வசனத்தை கையாள வேண்டியது இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் தாய் தகப்பன் தான், ஆனால் விட வேண்டிய இடத்துல விடணும், கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும், ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல, ஜெபிக்க வேண்டிய இடத்துல, ஆராதிக்க போற வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? அதிகமாக அவங்களை நேச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி நம்ம சுத்திக்கிட்டு அலையக்கூடாது. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு, அதையும் நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை. 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேங்க்யூ லார்ட். மத்தேயு 19:29. இந்த வசனங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாய் நீங்க தியானிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19:29. என் நாமத்து நிமித்தம் என்னத்தையாவது, ஆமென், இயேசுக்காக, பரலோகத்துக்காக, தேவனுக்காக வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியையாவது, பிளஸ் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இங்க என்ன சொல்றாரு? தகப்பனையாவது தாயையாவது விட்டவன். யாருக்காக விடணும்? என் நாமத்தின் நிமித்தம். அப்ப 4 வசனமும் தாய் தகப்பனை பத்தி இருக்கு. 4க்கு வித்தியாசம் இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அப்பாவை அம்மாவை 10 கட்டளையில் கற்பனையில் கணம் பண்ண சொல்லிட்டாருன்னு எப்பயுமே நாங்கள் கணம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம்னா நீங்கள் எங்கே வர முடியாது, 100 பெற முடியாது, நீங்கள் அவருக்கு பாத்திரவானங்களாக இருக்க முடியாது, மனைவியோடு வாழவே முடியாது. அப்போ எந்த இடத்துல எப்படி வசனத்தை கையாளணுமோ அப்படி கையாளணும், கற்றுக்கொள்ளணும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ போதக சமர்த்தனாக இருக்கணும், சமயத்துக்கு ஏற்றபடி வசனத்தை கையாளக்கூடிய ஞானம் உள்ளவனாய் நீ இருக்கணும். 4மே தாய் தகப்பனை பத்தி வருது. அப்ப 4 இடத்துலயும் 4 வித்தியாசமா கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப எப்ப தாய் தகப்பனை கனம் பண்ணணும், எப்ப தாய் தகப்பனை என்ன பண்ணணும், விட்டு இருக்கணும், எப்ப தாய் தகப்பனை பரலோகத்துக்கு அதிகமாக நேசிக்க கூடாது, எப்ப கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நம்ம விட்டு திறந்து வரணும்னு கர்த்தர் அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்ப மத்தேயு புஸ்தகத்துக்கு மீண்டும் வந்துருவோம். அழகா 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த மனுஷன்ட்ட கர்த்தரை சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். அதற்கு இயேசு, நீ பூரண சற்பூர்ணனாய் இருக்க விரும்பினால் போய்
உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வந்து கேட்குறான், நல்ல போதகரே, பரலோகத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ நமக்கு தெரியும், ரேஷன் கடையில் பொருள் வாங்கினோம்னா என்ன செய்யணும், அடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்கினோம்னா என்ன செய்யணும், அடுத்து வேறு விதமான ஊக்க உதவி தொகைகளை வாங்கினோம்னா என்ன செய்யணும், ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்த ஆதாருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், பேன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், டெலிஃபோனுக்கு எப்படி சிம்முக்கு அப்ளை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நித்திய ஜீவனை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் வந்து இயேசுகிட்டே கேள்வி கேட்குறேன், நான் பரலோகத்தை அடையணும் என்ன செய்யணும்? வந்தவன் யார் தெரியுமா? பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தன், பெரிய கோடீஸ்வரன், சொத்துக்காரன், நிறைய ஐஸ்வர்யத்துக்கு அவன் சொந்தக்காரன், அவன் வசனங்களையும் கை கொள்ளுகிறவன். பாருங்களேன், அவனை பார்த்து ஏசப்பா சொல்ற வார்த்தை 12-17 வசனம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை கற்பனைகள் இருக்குப்பா. மோசேக்கு தேவன் கொடுத்த கற்பனைகள், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கடைசி நாளில் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் நியாயம் தீர்க்க போறது இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. நீங்க கையில் வச்சிருக்கிற வேதம் தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நிற்கும். இதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பில் வைக்கப்பட்டிருக்கிற நியாய புஸ்தகம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நியாய பிரமாண புஸ்தகம்னு மோசே யோசுவாவுக்கு சொன்னாரு, நமக்கு இது நியாய புஸ்தகம், இதுதான் நம்மளை வந்து நியாயம் தீர்க்கும். நீங்க ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போறப்ப கர்த்தருடைய கையில இந்த வேதம் தான் இருக்கும். இந்த வசனத்தின்படி தான் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த வசனத்தில் எழுதப்பட்டதன்படி வாழ்ந்தோம்னா பரலோகத்துக்குள்ள போயிடலாம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கற்பனைகளை நீ கைக்கொள். அவைகளை அவன் என்ன சொல்றான், எவைகளை என்று கேட்டான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா கர்த்தரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான், எவைகள்? நிறைய இருக்குதே, மோசே சொன்னது நிறைய இருக்குதே, நிறைய கற்பனைகள் இருக்கு, எந்த கற்பனைகளை கை கொள்ளணும்? அதற்கு இயேசு 10 கட்டளைகளை சொல்றாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றான். அடுத்த வார்த்தை அவன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கு. இப்போ உங்களையும் கேட்டால் சொல்லுவீங்க, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர், நாங்கள் பிறந்ததுலேருந்தே ஆலயத்தில் தாங்க பிரதர் சாமுவேல் போல் நாங்கள் வளர்க்கப்படுகிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே வேதத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும். எபேசியர் தெரியும், கொலேசியர் தெரியும், பிலிப்பியர் தெரியும், தீத்து தெரியும், தீமோத்தேயு தெரியும், 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் தெரியும், யூதா தெரியும், 1 யோவான் எல்லாம் தெரியும். 66 எங்களுக்கு கடகடன்னு தெரியும், எல்லாமே தெரியும். இவனுக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட என்ன சொன்னாரு, சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அழகான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்வி கட்டாயம் கேட்கணும், என்கிட்ட இன்னும் என்ன ஆண்டவரே குறை இருக்கு? எபேசு சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் மேல எனக்கு குறை இருக்கு. ஒரு சபையை பார்த்து கர்த்தர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த பாரமான வார்த்தையை சொல்றார். 2 சபைக்கு சொல்றார், உன்ட குறையை நான் பார்க்கிறேன். 4வது சபைக்கு சொல்றார், உன்ட குறை நீ விபச்சார காரியத்திற்கு, விக்கிரக காரியத்திற்கும், ஜனங்கள் தடுமாறுவதற்கு ஏதுவான காரியத்தை நீ இடம் கொடுத்துட்டாயின்னு உன் மேல எனக்கு குறை உண்டு. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. ஒருவேளை இதை கேட்கிற இன்னைக்கு உங்க மேல கர்த்தருக்கு ஏதாவது குறை இருந்துச்சா, எவ்வளவு பெரிய அது வருத்தமான ஒரு காரியம். நீங்க கேட்டு பாருங்களே, ஏசப்பா நான் கரெக்டா செய்யறேனா, நான் கரெக்டா வாழ்றேனா, என்னுடைய பார்வை, சிந்தை, நடத்தை, உடை, பாவனைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் உங்களை சந்தோஷப்படுத்துதா? தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பிரியமான புருஷனாகிய தானியேலை. தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், இது இருதயத்திற்கு ஏற்றம். நம்மளை குறித்து பார்க்குற அன்னைக்கு பார்த்துக்கலாம் பிரதர், என்னைக்காவது பார்ப்போம்ல, அன்னைக்கு எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா யாரும் இருக்க மாட்டாங்களா, நானும் அவர் தானே இருப்போம். இல்லைங்க, உங்கள் பிரியமானவங்களாம் பார்ப்பாங்க. ஒரு நாள் முகத்திரை கிழிக்கப்படும், ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். அதனால் நம்ம மறைவானவைகள் எல்லாம் வெளியரங்கமாய் வரும், அறைக்குள்ளே பேசினதெல்லாம் அம்பலத்தில் வரும். இந்த உலகத்தில் நம்ம மறைவாய் செய்த காரியங்கள்லாம் வெட்ட வெளிச்சத்தில் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். இவன் கேட்குறான், என்னிடத்துல என்ன குறை? தினந்தோறும் அதை கேட்கணும் நம்ம. ஏசப்பா நாங்கள் குறையோடு இந்த உலகத்தில் ஓடக்கூடாது,
குறையோடு நாங்கள் படுக்கக்கூடாது, குறையோடு நாங்கள் ஜீவிக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற சுபாவம் எங்களுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம தினமும் ஜெபிக்கணும். அருமையானவர்களே, இவன் கேட்குற கேள்வி, என்னிடத்துல என்ன குறைவு? அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களே. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவன்கிட்ட அழகா 3 பாயிண்ட் சொல்றார். உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று யாருக்கு கொடுக்கணும்? தரித்திரருக்கு கொடு. ஏன்? இந்த உலகத்தில் ஒருவேளை உணவில்லாமல் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பட்டணங்களே இல் பொருளாய் போனது, இருக்கிற இடம் தெரியாமல் போனது, அட்ரஸே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர்கள், வாழ்ந்தவர்கள், செழித்திருந்தவர்கள் இன்னைக்கு தரித்திரராக இருக்கு. யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்னைக்கு வந்திருக்கிற பட்டணங்களுக்கு வந்திருக்கிற அழிவை பாருங்க. கடந்த மாதம் இந்த நாளில் ஓங்கி செழித்தோங்கி இருந்த நிலை மாறி இன்றைக்கு இல்பொருளாய் நின்று கொண்டு இருக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கொடுத்துரு, இதுதான் உனக்கு பரலோகத்துக்கு வருவதற்கு தடையா இருக்குது. ஏன்னா பொருளாசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான, இன்னைக்கு நமக்கு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் கட்டாயம் தேவை, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. அந்த ஆசை தான் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிருது. எல்லாவற்றிலும் ஒரு பற்று இருக்கலாம், ஆனால் அது ஆசையாய் மோகமாய் மாறக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் சீரழிப்பை கொண்டு வந்துடும். இன்னும் பாருங்களே, தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பா. கர்த்தர் எனக்கு கொடுன்னு கேட்கல, உன்னுடைய பொருளாதாரத்தை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா. நீ என்ன பண்ணலாம்? உன் குறை அது ஒன்று தான். நீ என் பின்னாடி வந்தேனா நீ பூரண சர்க்குணராய் மாறிடலான்னு கர்த்தர் சொன்னார். இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு வைத்து இந்த காலை செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது 16வது வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். பல ஆயிரம் முறை நம்ம அதை படித்திருப்போம், தியானிச்சிருப்போம், பிரசங்கம் பண்ணி இருப்போம், அந்த வழியாக கடந்து போயிருப்போம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவன் விரும்புகிறார். யோவான் 21:15வது வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பக்கத்தில் அப்படியே கையை காட்டுங்க. இவர்களிலும். இங்கே எவ்வளவோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பக்கத்திற்கால சொல்லுங்க, இவர்களை விட நான் நேசிக்கிறேன். எல்லாரிலும் கேட்கிறார், கம்பேரிசன் கொடுக்கிறார். இவர்களிலும், இங்க எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, எல்லாரும் என்னை அன்பு, இவர்கள் எல்லாரை விட நீ என்னை அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? சரி, உடனே அவர் ஆமான்னு சொன்னார். அதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாரு? அன்பாய் இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே. நம்மளும் இதைத்தான் சொல்லுவோம், நேசிக்கிறான்னு கேட்டால் படார்னு சொல்லிடுவோம், ஆம் ஆண்டவரே. அதுக்கு உடனே அவர் சொல்றாரு, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? அவர் என் ஆட்டுக்குட்டிகளை, நீ அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் என் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யணும்? அவருடைய ஆட்டுக்குட்டி யாரு? சின்ன பிள்ளைங்க எல்லாம். நம்ம வீட்டில் எத்தனை ஆட்டுக்குட்டி இருக்கு? சிறுவர்களை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. இவர்களை எனக்கென்று வளர்த்துட்டு நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? கூலி கொடுப்பேன். நீ என்ன மறந்துட்டீன்னு நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். அப்போ பிள்ளைகளும் பரலோகமும் எவ்வளோ லிங்காக இருக்கு பாருங்க. சிறுவர்களை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடு, அவர்களை தடை பண்ணாதே, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ உன்கிட்ட கொடுத்துருக்கிற ஆட்டுக்குட்டியை நீ மேய்க்கிறியா அல்லது யாருக்கிட்டையாவது கட்டி அடிச்சிட்டியான்னு உனக்கு தான் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை கொண்டு போய் யார் வீட்டில் விட்டுறது. ஏன்னா வளர்த்தாலும் சரி வளர்க்காட்டியும் சரி நம்ம ஃப்ரீயாக இருப்போம். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சில பேர்த்துக்கு கூச்சம், சங்கட்டம். பிள்ளைகளை ஒரு பக்கம் கொண்டு போகிறதுக்கே பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சங்கடப்படுறாங்க. இதுகளை தூக்கிட்டு போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இதுகளுக்கு அங்கே போய் நமக்கு இடையூறாக இருக்கும், நம்மளாம் ஃப்ரீயாக போயிட்டு வரலான்னு பிள்ளைகளை அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போக பார்க்குறாங்க, தானாக சுதந்திரமாக போக நினைக்கிறாங்க. இல்லாட்டி கேட்டுருவாங்க, உங்களுக்கு இத்தனை பிள்ளைகளா, உங்களுக்கு இந்த பிள்ளைகளான்னு கேட்டுருவாங்களே. நம்ம பிள்ளைகளே இல்லாதவங்க மாதிரி அப்படி பார்த்தா சுடிதாரை போட்டுட்டு அப்படி பார்த்தா யங்ஸ்டர் மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகள் இப்போ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு கேட்குறாரு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? உன்னை நம்பி ஒரு குட்டியை கொடுத்தனே எங்கே? அது அம்மா வீட்டில் இருக்குது, அப்பா வீட்டில் இருக்குது. நீ தானே பெத்த,
உனக்கு தானே நான் கொடுத்தேன், எங்கள் ஒப்பங்கோயா பெத்தாங்க, அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்திருக்கிறேன், எங்கே ஆட்டுக்குட்டி கேட்பாரா? கேட்க மாட்டார். சாமுவேல் தாவீதை கேட்குறாரு, இவ்வளோதானே உன் பிள்ளை? ஏடா 7 தடிமாட்டு பேகளை உட்கார வச்சிருக்கே, இவ்வளோதானான்னு கேட்டா, இவன் இராணுவத்தில் இருக்கா, இவன் மிலிட்ரியில் இருக்கான், எல்லாம் நல்லா தான் இருக்கான், இவன் ஒருத்தனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலையே, இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தரையும் தெரிந்து கொள்ளலையே, உன்னை தானே தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறேன், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆட்டுக்குட்டி பத்தியா. விழுந்துக்கு கூப்பிட தாவீதை கூப்பிடலங்க. எவ்வளவு நிர்விசாரமான ஒரு தகப்பன் ஈசாய், எவ்வளோ ஒரு பொறுப்பற்ற தகப்பன் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஈசாயே பழி விருந்து வைக்கிறார், பழி விருந்து, பழி செலுத்துறார் தேவனுக்கு. ஆனால் அந்த பழியில் தான் பிள்ளை இருக்கணும்னு நினைக்கல. பார்த்தீங்களா? எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல, பிள்ளையை கொண்டு பழி விருந்தில் சேர்க்கறது இல்லையா, அவன் பழி செலுத்துறது இல்லையா? யோபு தன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பழி செலுத்தினானே, ஈசாயி ஒரு பிள்ளையை விட்டுட்டு பழி செலுத்தினா எப்படி கர்த்தர் கேட்பார்? அந்த ஒதுக்கப்பட்ட பிள்ளையை தாங்க கர்த்தர் தேடி வந்து. இன்னைக்கு நீங்கள் யாரை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? அவனை விடுங்க, வேண்டாம். அந்த இளையகுமாரன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இளையகுமாரன் வந்தோடனே அப்பா மெய் மறந்து போயிட்டார். பார்த்தீங்கன்னா மூத்தவனையே மறந்துட்டார். தனக்கு உண்டானதெல்லாம் கொடுக்குறாருங்க, மெல்லிய வஸ்திரம், பொன் சரப்பணிகள், அவனுக்கு அழகான மோதிரம், பாதரட்சை எல்லாம் கொடுத்து கெடாயை அடித்து விருந்து கொண்டாட வச்சிட்டார். ஏன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். அதான் அப்பாவோடைய அன்பு. ஒரு ஆத்மா புதுசாக வந்தால் பரலோகம் அவ்வளவு அகமையில், என் பிள்ளை வந்துருச்சு பார், என் பிள்ளை வந்துருச்சு பார். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படுகிறது. மறுபடியும் மேலே வாத்தியத்தோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு நீ புறப்படுவா என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்களே, ஆடுகளை மேய்க்கிறாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறாயா? சரி, 2வது வசனம் திரும்பவும் கேட்கிறார் 16, 2ஆம் தரமும் அவனை உன்னை எத்தனை முறை தான் கேட்கிறாரு? தென்னந்தோன் தான் கேட்கிறாரு. காலையில் வந்தனே உன் பேரை சொல்லி நேசிக்கிறார். நல்லதான் ஆண்டவரை நேசிக்கிறமே, உமக்கே தெரியுமே, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? மேய்ச்சா தானே. திரும்பவும் காலையில் வருவார், 2ஆம் தரமும் கேட்பார், மேய்ப்பாயா? நம்மளையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எலெக்ஷனில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்தேன்னா எத்தனை உறுதிமொழி கொடுப்பாங்க தெரியுமா? பூரா உட்காந்து தண்ணியில் தான் எழுதணும், ஒன்று கூட நிறைவேறாது. நம்மளும் கொடுக்குற உறுதிமொழிலாம் எப்படி தெரியுமா? இதே உறுதிமொழி தான், நிரந்தரமாக சொல்லுவான். அப்படி ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து ஆசீர்வதிச்சிட்டீனா நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். எல்லா பொருத்தனைகளையும் பட்டமாக கட்டி மேலே விட்டுட்டோம், காணாமே போயிடுச்சு, எங்கிட்டாவது போய் அத்துக்கிட்டு போயிடுச்சு. யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். திரும்பவும் கேட்கிறார், திரும்பவும் அதே வரியை தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 2ஆம் தரமும் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் கேட்ட கேள்வியவே திருப்பி திருப்பி கேட்கிறார். ஏன்னா இவன் ஏற்கனவே எத்தனை தடவை மறுதளிச்சவன், செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு செஞ்சவன். நம்மளும் அப்படித்தாங்க. எல்லாமே மனிதனுடைய அன்பு மாறும் அன்பு. மனிதனுடைய சுபாவம் உறுதிமொழி, நிலைச்சிருக்காத உறுதிமொழி, எதை வேணாலும் சொல்லுவான், ஆனால் செய்யவே மாட்டான். ஏனென்றால் நம்முடைய சுபாவம் அப்படி. அதனால தான் அவர் திரும்பவும் கேட்கிறாரு. 2ஆம் தரமும் அவனை நோக்கி, என்னை அன்பு கூறுகிறாயா? உடனே அவன் சொல்றேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அவர் கேட்கறது அன்பா இருக்கிறார், நேசிக்கிறேன். நேசம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு. அன்பினுடைய ஆழ அகல நீளம் உயர வேற. நேசம் என்பது சும்மா நேசிக்கிறது, நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? இவன் சும்மா சும்மா என்னதான் சொல்றேன், நேசிக்கிறேன்னு தான் சொல்றேன். அப்புறம் அவன் வெளிக்கே வர்றாரு. கடைசியில் 3ஆம் தடவை பாருங்களே, 3ஆம் தடவை அவனை நோக்கி, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்னை, இவன் வாயில தான் அன்புங்கிறதே வரமாட்டேங்குது, மனசுக்குள்ள அன்பே இல்லையே. ஏன்னா ஒரு இன்னும் யாராவது வேலைக்காரி வந்தால் விட்டுட்டு ஓடிடுவேன். அதனால இவன் சொல்றேன், நேசிக்கிறேன் ஆண்டவரே, உலகத்தெல்லாம் நேசிக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பூராத்து மேலே எனக்கு நேசம் இருக்கு, உன் மேலே. இப்படிதான் இப்போ கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் வரல. ஆனால் அவன்கிட்ட சொல்றாரு, என் ஆடுகளை குட்டிகளை மேய்ப்பாயா? நான் 2ஆவது தடவை கேட்குறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா? நான் ஒரே ஒரு பகுதியை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36. பரிசேயன் ஒருத்தனுடைய வீட்டுக்கு இயேசு வர்றாரு. இந்த பரிசேயன் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது போஜனம் கொடுக்க அவன் கூப்பிட்டான். 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகாக பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். பரிசேயன் வீட்டுக்கு ஏசப்பா வர்றாரு. மேல 36, பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து, நல்லா கவனிக்கணும், பாதத்துக்கு பின்னாக நின்று, முன்னாடி நிக்கல. ஏசப்பாவுக்கு பாதம்,
அவர் இப்படி முன்னாடி நிற்கிறான்னா பின்னாடி போய் நின்றுக்கிட்டா. ஏன்னா முன்னாடி வர அவ பாவி, அவ அசுத்தமா வாழ்ந்தவ. ஏன்னா இவ பாவம், ஊரறிஞ்ச பாவம். சீமோனே சொல்றேன், என்ன சொல்ற, தன்னை தொடுகிறவர் இன்னார் என்பது அவளுக்கு தெரியாதா? அவள் யாரா இருக்கிறா தெரியுமா? பாவியா இருக்கிறாளே. 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே, எப்படி அந்த பெரும்பாடோட ஸ்திரீ தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு போய் தொட்டா இல்லையா, அதுபோல இவன் தனக்குள்ளே இன்னர்ல சொல்றான், ஐயோ இவ பாவி. இயேசு உண்மையான தீர்க்கதரிசி இந்த தெரியாதா? இவ உலகம் அறிஞ்ச ஒரு பாவியாச்சே. ஆனா அந்த உலகம் அறிஞ்ச பாவி எவ்வளவு பவ்யமா, எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு மன உடைஞ்சு, எவ்வளவு கண்ணீரோடு ஏசப்பா கிட்ட வர்றா. அவ பாவி என்பதை உணர்ந்ததுனாலதான் அவ பின்னாடி நிக்கிறா, முன்னாடி வரல. நல்லா கவனிக்கணும். அந்த பாவம் அவளுக்குள்ளே அழுத்தம் கொடுத்ததுனால பின்னாடி நின்று கண்ணீர் விட்டு காலை பிடிச்சுக்கிட்டா. காலில் தண்ணீர் ஊத்துது. அப்ப உடம்பு பின்னாடி, தலை மட்டும் முன்னாடி. அந்த தலையிலிருந்து கண்ணில இருந்து வடிகிற தண்ணி ஒரு பாதத்தையே நினைச்சிச்சான். அப்ப எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கான். ஆனா கூப்பிட்டு வந்தானே, அவன் கம்பீரமா உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அவன் பரிசேயன், அவன் உயிர்த்தெழுதலும் மரணமும் தேவதூதர்களும் உண்டு என்று நம்புகிறவன். அவன் தன்னை நீதிமானா காட்டிக்கிட்டு அவனுக்கு மன உடையவே இல்லை. அவனுக்கு தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறேன். இயேசு கிட்ட போய் நம்ம எதுக்கு அழுகணும், அவர்கிட்ட போய் நம்ம ஏன் சொல்லணும்? அவன் தன்னை ஒரு நீதிமானா காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பெண்ணு தன்னை பாவியா நினைச்சு அவரை அழுகிறா. அந்த அழுதனுடைய விளைவு தான் கண்ணீர் மல்க அழுது, அந்த கண்ணீர் அவருடைய பாதத்தையே நினைச்சிருச்சு. அடுத்த வார்த்தை சொல்லுது, தன்னுடைய கூந்தலால் முடியால பாதத்தை தொடச்சு பாதத்தை முத்தமிட்டான். இப்ப 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. டைம் முடிய போது, நான் முடிக்கிறேன். இங்கு வேதம் சொல்லுது 43, சீமோனே எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ என்று அவர் 3 காரியம் சொல்றார். 44, நீ என் காலுக்கு தண்ணீர் தரவில்லை. 45, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. 46, நீ தலைக்கு எண்ணெய் பூச. 3 காரியம் நல்லா கவனிங்க. காலுக்கு தண்ணி தரல. இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, ஒரு தண்ணி கொடுத்து என் காலை கழுவிக்கிங்கன்னு கூட நீ சொல்லு. நீ கழுவாட்டியும் பரவாயில்ல, வெளியூர்ல இருந்து வர்ற எனக்கு தண்ணியாவது நீ கொடுத்தியா? அடுத்து என்னை ஒரு முத்தமாவது நீ செஞ்சியா? அடுத்து என்னுடைய தலையில இவ்வளவு வெயில்ல வந்திருக்கிறேன், ஜூட்டை குறைக்கக்கூடிய எண்ணெயாவது நீ கொடுத்தியா? எதுவுமே நீ செய்யல. ஆனா இவளோ, நான் உட்பிரவேசித்த முதல் ஓயாமல் முத்தமிட்டு என்னை அன்பு கூர்ந்தாள். அவர் சொல்றாரு பாருங்களேன், 47, இவள் மிகவும் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அன்பை தரித்துக்கொள்ள. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இந்த சத்தம் உலகத்தில் ஒரு பெரிய அசைவுதலை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.